வணக்கம் அக்கா, எப்படி இருக்கிய? சோசியல் மீடியாவில் பார்த்தி அப்படின்னா நிறைய பேர் புலம்பிட்டு இருக்க விஷயம், திட்டிட்டு இருக்க விஷயம் என்ன தெரியுமா? ஆரி எவ்வளோ நல்ல மனுஷன் தெரியுமா, அந்த மனுஷனை போய் ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டாங்க அப்படின்னு கேட்காவ. அவைய எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், ஆரி ரொம்ப நல்ல மனுஷன் தான், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்காரு, சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு, வெளியில் உண்மையில பார்த்தி அப்படின்னா நிறைய சோசியல் ஒர்க்லாம் பண்ணுறாரு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. உள்ளே அப்படி தான் இருக்காரு, அதில் டவுட் இல்லை. ஆனால் இங்கே கேட்கப்பட்ட கேள்வி என்ன தெரியுமா? இந்த வாரம் ஃபுல்லாக யார் சுவாரஸ்யம் கம்மியாக, யார் ஈடுபாடு கம்மியாக இருந்தாவ அப்படின்னு தான் கேட்காவ. ஒரு நல்ல மனுஷன் சுவாரஸ்யம் கம்மியாக ஈடுபாடு கம்மியாக இருந்தார் அப்படின்னு நினச்சிட்டு போங்களேன். சரி, இப்போ நான் இந்த மாதிரி ஆரியை சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்களுக்கு ஆரிக்கு ஒரு 5-6 கேள்வி கேட்கேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் தயவு செய்து இந்த கமெண்ட்டில் பதிலாக சொல்லுங்களேன். இந்த வீடியோ நண்பர்கள் யாருக்கு அனுப்பிச்சு விடுங்க, அவங்களுக்கும் ஏதாவது பதில் தெரிஞ்சால் போஸ்ட் பண்ணட்டும், எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும்ல. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மக்கா, ஆரி ஜெயிலுக்குள்ள போன அப்புறம் ஆரியும் பாலாஜியும் பேசிட்டு இருந்தாவில் ஒரு சின்ன டிஸ்கஷன், ஒரு ஆர்குமெண்ட் வச்சுருக்கீங்களேன். அந்த சமயத்தில் ஆரி பாலாஜி என்ன சொன்னாரு, ஆமா நீ எனக்கு லைட் ஆஃப் பண்ணுற மாதிரி தூங்கினால, அப்போ நீ வந்து சுவாரஸ்யம் இல்லை ஈடுபாடு இல்லைன்ற லிஸ்ட்டு தானே வருவா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ரொம்ப கரெக்டாக ஆரி சார் சொன்னது. இப்போ லைட் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டில் தூங்கினா அது சட்டப்படி குட்டுறோம், பிக் பாஸ் சட்டப்படி குட்டுறோம். அது சுவாரஸ்யம் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காது தானே அர்த்தம். ஆமா ஐயா, ஆமா. இப்போ நீங்க ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, பாலாஜி ராத்திரி லைட் ஆஃப் பண்றது கொஞ்ச நேரம் முன்னாடி தூங்கினாரு. ஆனா நம்ம ஆரி சார் எப்போ தூங்கினாரு தெரியுமா? தூங்கினாருங்க, ஆரி சார் தூங்கினாரு. அதுவும் எப்போ தூங்கினாரு அப்படின்னா காலையில தூங்கினாரு. அதுவும் முக்கியமா அது தங்கமே தங்கம்னு ஒரு டாஸ்க் நடந்ததுல, அந்த நேரத்தில் தூங்கினாரு. சரி, அந்த டாஸ்க்ல நடுவில் கேப் விட்டுருப்பாங்க, அந்த நேரத்தில் தூங்கினாரு. அதுவும் எப்படி தெரியுமா? அவரு கலெக்ட் பண்ணி வச்சிருந்த அந்த தங்கத்தை அவரோட டிராயர்ல இருந்து ஒரு வயசான தாத்தாவும் ஒரு சின்ன பையனும் ஆட்டையை போட்டு போறாவ, அது தெரியாத அளவுக்கு தூங்கினாரு. இப்போ ராத்திரி தூங்கின ஒரு ஆளு தப்புன்னு சொல்றா ஆரி, மத்தியானம் தூங்கினாரு, அப்போ அது சுவாரஸ்யம் இல்லை ஈடுபாடு இல்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல தானே வரும். இது யாராவது கொஞ்சம் விளக்கி எனக்கு சொல்லுங்களேன் கமெண்ட்ல. 2வது சந்தேகம் என்ன தெரியுமா? இப்போ பாலா கிட்டே நறுக்குன்னு நீ இப்படி பண்ணா அப்படி பண்ணா, இது தப்பு இல்லையா அது தப்பு இல்லையான்னு கேள்வி கேட்காரு. இவர் என்னத்துக்கு இவரு நாமினேட் பண்ண ஆட்கள்ல பாலாவோட பேரை போடல, என்னத்துக்கு வேல்முருகன் பேரையும் அனிதா பேரையும் போட்டாரு? ஓ, தம்பி பாலாவை காப்பாற்றணும், தம்பி பாலாவுக்கு ஃபேவரிசம் பண்ணாருன்னு அர்த்தமா அதுக்கு? மக்கா, அவங்க எல்லாருக்கிட்டையும் 3வதா ஒரு சந்தேகம் கேட்கேன். இப்போ ஒரு கேம் நடக்கு, அந்த கேம்ல யாரு கம்மியான பாயிண்ட் எடுத்திருக்காவளோ அவையதான் அந்த கேமை பொறுத்த வரையிலும் சுவாரஸ்யம் கம்மியா இருந்தாவ, ஈடுபாடு கம்மியா இருந்தாவ அப்படின்னு தானே முடிவு எடுப்போம். இப்போ வந்து தங்கமே தங்க விளையாட்டுல பாத்தி அப்படின்னா ஆரி தான் எல்லாத்த விட கம்மியான தங்கத்தை கலெக்ட் பண்ணிருக்காரு. அப்போ நேச்சுரலி அவர் வந்து அந்த கேமை பொறுத்தவரையிலும் சுவாரஸ்யம் கம்மி ஈடுபாடு கம்மின்ற ஒரு லிஸ்ட்ல தானே வராரு. பக்கா 4வது கேள்வி என்ன தெரியுமா? இந்த தங்கம் ஜாஸ்தி எடுத்த குரூப் இருக்குல்ல, அந்த குரூப் மற்ற ஆட்களை என்ன வேணாலும் வேலை வாங்கலாம் அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அந்த டாஸ்க் 2 நாள் நடந்தது. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லா ஆரி ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சம்யுக்தா சொல்றாங்க. சம்யுக்தா என்னமா சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் நீங்க டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லி பார்த்தேன், அதை பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தேன், எதையுமே ஆரி பண்ணாம விட்டாரு அப்படிங்காவ. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன், அப்போ ஒண்ணும் பண்ணாம இருந்தாரு ஒரு நாள் ஃபுல்லா அப்படின்னு சம்யுக்தா சொல்றாங்க. அப்போ இப்படி இருக்க ஆளு சுவாரஸ்யம் கம்மி ஈடுபாடு கம்மி அப்படிங்கிற லிஸ்ட்ல தானே சேர்ப்பாவ. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் ஆரிய பத்தி நம்ம சம்யுக்தா சொன்னாவ. என்ன தெரியுமா? சில டாஸ்க் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லும் போது ஆரி சொன்னாராம், இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் பண்ண நல்லா இருக்காது, டிவில வராது அப்படின்னாரா ஆரி. ஐயா ஆமா, சம்யுக்தா சொல்றாவ. இப்போ நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, அனிதா தான் எதெல்லாம் டிவில வரும், எதெல்லாம் ப்ரமோல வரும், எதெல்லாம் ஹாட் ஸ்டார்ல வரும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்றான்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஐயா ஆரியும் இப்படித்தான் பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காரு போல் இருக்கு. மக்கா, என்னோட 5வது கேள்வி என்ன தெரியுமா? சோசியல் மீடியா நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காவ, ஆஜித் அப்படி என்ன பெருசா சுவாரஸ்யமா பண்ணிட்டான் அப்படின்னு இன்ட்ரெஸ்டா பண்ணிட்டான் அப்படின்னு கேட்காவ. அது எல்லாரும் இன்னொரு கேள்வி என்ன தெரியுமா கேட்காவ, ரம்யா என்னத்துக்கு ஆஜித் பேரை சொல்லல, ஆஜித் தம்பி தம்பி அப்படின்னா ஆஜித்துக்கு ஃபேவரிசம் பண்றாவ ரம்யா அப்படிங்காவ. இவ எல்லாரும் ஒரு விஷயத்த கவனிக்க மறந்துட்டாவ. நம்ம ஆரி சாரு ஆஜித் பேரை சொல்லல, ஆரி டாப் 2 யாரை சொல்லியிருக்காரு? அனிதாவும் வேல்முருகனும் தான் சொல்லியிருக்காரு. அப்போ ரம்யாவும் அதே மாதிரி ஒரு 2 பேரை சொல்லியிருக்காவ, ஆஜித் பேரை சொல்லல அப்படிங்கிறதுல என்ன தப்பு இருக்குங்க? மக்கா, என்னோட கடைசி கேள்வி 6வது கேள்வி ஆரி சார் கேட்க. இப்போ ஆரி சார் தான் சுவாரஸ்யம் கம்மி அப்படின்னு ஒருத்தரும் சொல்லும் போதே கூடவே ஒரு காரணத்தை சொல்லி தானே சொல்றாவ. அந்த காரணம் சொல்லும் போது இந்த காரணம் தப்பா சொல்றான், இது கரெக்ட் கிடையாது அப்படின்னு உடனே அடிக்க வேண்டியது தானே? அடிக்க முடியாது, ஏன்னா கரெக்டான காரணத்தை தான் எல்லாரும் சொல்றாவ. இப்போ நானே ஒரு 4-5 காரணம் சொல்லிட்டேன்ல. சரி, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இப்போ
நீங்களும் அனிதாவும் தான் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு எல்லாரும் சொன்ன உடனே இது செல்லாது இதை நான் ஒத்துக்க மாட்டேன், இது தப்பு, என்னை விட இந்த ஆளு சுவாரஸ்யம் கம்மியா பண்ணாரு இந்த காரணம், இந்த ஆளு என்னை விட சுவாரஸ்யம் கம்மியா பண்ணாரு இந்த காரணம் அப்படின்னு எடுத்து டமால் பேரை சொல்லி அடிக்க வேண்டியது தானே. இந்த ஆளு ஃபேவரிசம் பண்றாரு, அந்த ஆளுக்கு இந்த காரணம் அப்படின்னு அடிக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு நான் போன வாரத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன், இந்த வாரம் பார்த்துட்டு இருக்கேன், இனிமே அடுத்த வாரம் வந்து நான் தெளிவா சொல்லுவேன் அப்படிங்க. என்னது இது வார்னிங் குடிக்கலாம் அப்படின்னு பாலா கேட்டா, தம்பி இதை வார்னிங்னு சொல்லாத அப்படிங்க. அப்போ இது என்ன ப்ரொமோவா? இந்த வீடியோ பத்தி உங்க நண்பர்கள் யார்கிட்டயாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சு அப்படின்னா ஏன் போன் போட்டு பேசிட்டு இருக்காது, நேரெல்லாம் போய் பேசிட்டு இருக்காது, உங்களுக்கு தான் நேரம் வீணாகும். இந்த வீடியோக்குள்ளே லைக்னு ஒரு பட்டன் இருக்கலாம், அதை ஒரு கிளிக் பண்ணுங்க. பக்கத்துலேயே ஷேர்னு ஒரு பட்டன் இருக்கலாம், அதையும் ஒரு தடுத்துடுங்க, அவங்களுக்கு போய் சேர்ந்துரும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன